அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். வழிபாடுகள்லையே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு தான். அதாவது சதுர்த்தி தினம் அன்று விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாடு தான் வழிபாடுகள்லேயே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு. இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாளைய தினம் 20/5/2026 வைகாசி மாதத்தின் 6ஆம் நாள் புதன்கிழமையில வந்திருக்கு. புதன்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள். இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரையுங்க, வியாழக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்தது, ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது, புதன்கிழமை எப்படி பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னு. புதன்கிழமை செல்வம் பெருகக்கூடிய நாள். அந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியான விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும் போது இன்னும் உங்களுக்கு செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செஞ்சு பாருங்களேன், பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக உங்கள் எப்பேற்பட்ட கடனும் தீரும். சரி, இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தியில விநாயகருக்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் நிச்சயமாக தெளிவுபடுத்துவேன். அது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக பரிகாரம் இருக்குது. நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த சதுர்த்தி தினத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு வாங்க வேண்டிய ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு தேங்காய். ஒரு தேங்காயை வாங்கி சுத்தமாக கழுவிட்டு நல்லா நிறக்க மஞ்சள் தடவிக்கோங்க. குடுமியை பிக்கக்கூடாது, குடுமியோடு இருக்கணும் தேங்காய். குடுமி வரைக்குமே நல்லா மஞ்சள் தடவிட்டு நீங்கள் அந்த 3 கோடுகள் இருக்கும். நீங்கள் தேங்காயை பார்த்தீங்கன்னா 3 கோடுகள் இருக்கும். எப்படி முக்கண் இருக்கோ மேலே, அந்த ஒவ்வொரு கண்ணுக்கு கீழேயும் கோடுகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கோட்டுலேயும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தட்டு எடுத்து தட்டில் அரிசியை பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு இப்போ நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த தேங்காயை உங்கள் 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து அதுக்கு நடுவில் வச்சுட்டு மனதார விநாயகர்கிட்ட நீங்கள் என்னென்ன கோரிக்கை வைக்கணுமோ, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த தேங்காயை அந்த பச்சை அரிசி மேலே வச்சுருங்க. நாளைய தினத்தில் எப்போனாலும் இதை நீங்கள் செய்யலாம். அந்த இடத்துல அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்த சதுர்த்தி, அதாவது 4/6/2026 ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை பூஜைகள் ஏதாவது ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 4/6/2026 அன்று அந்த தேங்காய் எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் சிதறு தேங்காய் போட்டுருங்க. விநாயகர் வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது சிதறு தேங்காய் தான். நீங்கள் உங்கள் கோரிக்கையெல்லாம் நினச்சி உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் பிள்ளையார்கிட்ட வேண்டி நீங்கள் வச்சு தேங்காய் எடுத்து கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உடைக்கும் போது எண்ணிய காரியமெல்லாம் ஈடேறும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நிச்சயமாக நீங்கும். அதில் நீங்கள் தட்டில் வச்சுருந்த அரிசியை பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது பரிகாரத்தை நாளைக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். எதை செய்தாலும் நம்பிக்கை ரொம்ப அவசியம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.